அப்போ நீங்க வந்து அவரை வந்து தாக்கிடுவோம், ஓட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவில்லை அங்கிற புலவர் அறிவில்லை மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுறது. இன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புல உள்ள ஒரு கட்சியாக திகழ்ந்து தமிழக வெற்றி கழகம். அப்பேற்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை அப்படி பேசுவது தவறான ஒரு செயல். எல்லா இடங்கள்லையும் கேமராக்களை போடுங்க. வரக்கூடிய வெகுஜன மக்கள் பொதுஜன மக்கள்கிட்ட நம்ம கேட்போம், யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓப்பனாக இன்னைக்கு சொல்றது அண்ணன் ஒரு காலகட்டத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கணும். நான் விஜய்க்கு தான் போடுற மாதிரி பிளானில் இருக்கேன். சினிமான்னு வந்தாங்க என்டிகேவா டிவிக்கா? நான் டிவிக்கே தான் போடுறேன். 50 60 ஆண்டு காலமாக நீங்கள் இங்கே இந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்கீங்க, இந்த களத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. 80 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கட்சியாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. 54 ஆண்டுகள் இன்னைக்கு அதிமுக உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு பயம் வராதா? ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்க போறாருன்னா உங்களுக்கு அந்த பயம் ஏற்படாதா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம், ஓரணியில் தமிழ்நாடு ஒரு பயணம், உங்களுடன் ஸ்டாலின் பயணம், உங்களுடன் ஸ்டாலின் பயணம் எல்லாம் வைகை ஆத்துல மிதந்துகிட்டு இருக்கு. (2026) சிறப்பான சம்பவத்தை பண்றதுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய காசுகளெல்லாம் இங்க ஒன்றும் கிடையாதுன்றது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவை காதல் ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டர் ரஞ்சித் மேலே வந்து ஒரு வழக்கு பதிவு கூட்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஊடகங்களில் கூட பார்த்தோம். என்ன ஏன் அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க? அதாவது தொடர்ச்சியாக ஒரு 20-25 ஆண்டு காலமாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வேணும், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கவன் நான். அப்படி வந்து கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை துவங்குறாரு தலைவர் தளபதி அவர்கள். அப்போது இதை போன்ற ஒரு மாற்றம் தான் இங்கே தேவைப்பட்டதாக இருந்தது இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகாலமாக. அப்போது இரு மாறி கட்சிகளும் மாறி மாறி நாங்கள் தான் சொல்லி ஒரு முறையும் இவங்க வந்து இங்கே எந்த விதமான ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தலை, ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணலை. அப்படிப்பட்ட காலச்சூழலில் தான் இந்த தமிழக வெற்றி கழகமும் இங்கே உருவாகுது. அதற்கான ஒரு முன்னெடுப்பில் போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் 2வது மாநாடையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருச்சு தமிழக வெற்றி கழகம். அதில் தலைவர் தளபதி அவர்கள் பேசிய பேச்சு வந்து இப்போவும் சொல்கிறேன், இது ஜனநாயக நாடு, கருத்துரிமை இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாசன சட்டங்கள் வந்து விமர்சிக்கிறதுக்குமே உரிமையை கொடுத்துருக்கு. அப்படி வந்து அவர் வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, விமர்சனம் பண்ணுறாரு. இது வந்து பேச்சுரிமை, கருத்துரிமையாக தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நீங்கள் கருத்துரிமை கொடுங்க, கருத்தியலாக நீங்கள் பதில் கொடுங்க, ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அவரை வந்து தாக்கிடுவோம், ஓட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் உள்ள ஒரு கட்சியாக திகழ்ந்து தமிழக வெற்றி கழகம். அப்பேற்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை அப்படி பேசுவது தவறான ஒரு செயல். மூஞ்சி குத்திருவன் வர என்ன எந்த மாதிரியான வாக்கியம்? அதாவது அதோட காணொலி இருக்குது, உங்களுக்கு தர பாருங்க. அவர் வந்து நான் தாக்கிடுவேனோ ஓட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுக்களை வந்து பேசுகிறாரு. இது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு பேச்சு தான். இல்லை ஏதாச்சும் கட்சி சார்பான நிகழ்ச்சிகளை பங்கேற்றாரா? இல்லை ஏன்னா அவர் பாஜகவினுடைய ஒரு RSS நடத்தக்கூடிய ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவில் பேசுகிறாரு. இங்கே கோயம்புத்தூர் துடியலூர் ஜங்ஷனில் பேசுகிறாரு. அவர் எந்த நிகழ்வுக்கு போயிருக்கிறாரோ அந்த நிகழ்வை தானே பேசணும். இல்லை அவர்களுடைய நிகழ்வை பற்றி மற்ற கருத்துக்களை பற்றி பேசினா யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல இல்லையா? அப்போது ஒரு ஐக்கானை தேடணும்னு விரும்புகிறார். அப்போ இங்கே மிகப்பெரிய ஒரு ஐக்கானை நீங்கள் எப்படி தேட முடியும்? திமுகவை பேச முடியாது. திமுகவை பேசினாலும் அது எப்போவுமே சாதாரணமாக ஒரு விஷயமா கடந்து போயிடுவாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கே வந்து ஒரு ஐக்கான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் தலைவர் தளபதி அவர்களை பேசினா மட்டும்தான் மாற்றி அமைக்கப்படுது. அது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ளாகுது, விவாதத்துக்குள்ளே போகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, இங்கே இருந்து அங்கே ஒரு கட்சியில் போயிருக்கீங்க, போன இடத்துல சந்தோஷமாக இருங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதோ கருத்தியலாக சொல்கிறோன்ற பேரில்
ஒரு வன்மமான முறையில் ஒரு கருத்துக்களை சொல்கிறது என்னை போன்ற சமூக ஆர்வலர்களால் நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. தொடர்ச்சியாக நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம பேசிக்கலாம். இல்லை பாஜக ஆதரவான இதுலேருந்து ஒரு கருத்து சொன்னாரா, இல்லை நேரடியாகவே ஏன்னா மாநாட்டில் விஜய் வந்து பேசுனது இப்போ விவாத பொருளாக மாறிச்சு, அதை ஒட்டி இப்படி ஒரு விமர்சனம் வச்சா, நேரடியாக எந்த தொடர்பும் இல்லாமல் அப்படி ஒரு விமர்சனம் வச்சு? இல்லை, எந்த தொடர்பும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அரசியல் மேடையில் நீங்கள் பேசும்போது அது வேறு விஷயம். இந்த மேடையை நீங்கள் அதற்காக பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னும் போது அது வேறு ஒரு பார்வையாக தான் நீங்கள் பார்க்கப்படுது. ஒரு மதம் சார்ந்து ஒரு நிகழ்வு நடக்குது, விநாயகர் சதுர்த்தியினுடைய விழா நடக்குது, அந்த விழா மேடையில் நீங்கள் என்ன பேசணுமோ அதுதானே பேசணும். அதை தாண்டி வன்மங்களை தூண்டக்கூடிய விதத்தில் பேசக்கூடியது வந்து தவறான, என்னை போன்றவர்களுக்கு அது தவறான பார்வை தான். அது சட்டத்தில் இடமும் இருக்குது. அதன்படி நான் சட்டத்தின் முறையான ஒரு ஆன்லைன் மூலியமாக வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ விஜய் இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு அவர் மீதான விமர்சனம் வந்து தனிநபர் தாக்குதலாக இருக்கட்டும், அவர் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து திரிசா அவருக்கான தொடர்பாக இருக்கட்டும், இப்படி விவாத முறையில் கட்டமைக்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது உங்ககிட்ட ஒன்றும் சரக்கு இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு. அவரை விமர்சித்து தான் நீங்கள் இன்றைக்கி நகர்ந்து போகக்கூடிய அரசியல் களத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பொது உடைமையை பேசக்கூடியவர்களாகவும், ஜனநாயகத்தை பேசக்கூடியவர்களாகவும், கம்யூனிசத்தை பேசக்கூடியவர்களாகவுமே இல்லை. இங்கே சமூக நீதியை பேசக்கூடியவர்களாக இல்லை. அப்போ நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடியது, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் எதை காட்டுது? உங்களுடைய இயலாமையை காட்டுது, உங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடை காட்டுது. அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடில் நீங்கள் எல்லாமே உளறிக்கிட்டு இருக்கீங்க. அதை இன்றைக்கி நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சவங்க தான், தெளிவானவங்க தான். அவங்க ஓட்டு போட்டுட்டாங்கன்றதுக்காக நீங்கள் கொடுத்த காசை வாங்கிட்டு கூட ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் இந்த முறை அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் ஏற்படாதுன்றதை தமிழக அரசு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆண்டவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கட்டமைப்புகள் அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிறவர்களும் அவர்களுடைய வாய்ஸ் ஆஃபாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருவர் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்கப்படலை, விமர்சனங்கள் தான் பண்ணப்படுது. பண்ணக்கூடிய விமர்சனங்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனமாக இருக்குன்றது தான் இன்றைக்கி பேசும் பொருளாக மாறி இருக்கு. இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் ஆனால் நீங்கள் அதுக்கு சரியான பதிலடி இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பொதுவான அரசியல் வரும்போது, ஏன்னா இப்போ கருணாநிதி கூட தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் விவாதங்களாக ஆக்கிறதா இருக்கட்டும், இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய்க்கும் அந்த மாதிரியான விஷயம் ஒரு டிராபேக்கை ஏற்படுத்தாதா? இதுக்கு ஒரு பதிலடி, சரியான பதிலடி கொடுக்காம. ஏன்னா டீசன்ட் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம், மக்கள் இயல்பாகவே இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, ஏன்னா இப்படி ஒரு இதாகுவாங்கல்ல. ஏன்னா எல்லாரும் ஜனநாயகமாக அரசியல் ரீதியாக விமர்சனத்தை கரெக்டாக பார்க்குறவும் கிடையாது. பெரும்பான்மைய சாமானிய மக்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை மதிப்பிடவும் செய்வாங்க. இல்லை, அதாவது தவறான ஒரு 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 விஷயத்த நீங்கள் அதாவது இப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்த மக்கள் ஏற்றுப்பாங்க. கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் இவருடைய வாழ்க்கையும் ஒப்பிட முடியாது இல்லையா? இன்றைக்கி இவருடைய குற்றச்சாட்டுக்களை நீங்கள் சொல்கிறோன்னா அது ஒரு நிரூபணமாக இருக்கணும் இல்லையா? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு மீது தவறான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறோன்றது இருக்கும். எதுவுமே இல்லாமல் பொத்தாம் பொதுவாக ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு போக முடியாது. அப்படி பார்த்தா இன்னும் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் உதயநிதி மேலே வைக்கலாம். புரியுதுங்களா? எதுவும் சரியான இப்போ ஒருத்தரை விமர்சிக்கணும் அப்படின்றதுக்காக விமர்சனம் செய்கிறதுக்கும், இல்லை இந்த தவறு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் சொல்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாடுகளில் இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஆதாரமற்ற விமர்சனம்னு சொல்கிறேன். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட அப்படி கவுண்டர் அடிக்கிறதா இருக்கட்டும், பாஜக தரப்புல இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் சுற்றி வளைக்கிற மாதிரி இல்லை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன ஒரு தலைவரா? ஒரு மேடை பேச்சாளர், அவ்வளோதானே தவிர்த்து அதை தாண்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கிட்டே என்ன கருத்து இருக்குது? இன்னும் கத்திக்கிட்டே இருப்பார் சாகிற வரைக்கும். திமுக 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 அதெல்லாம் ரெக்கார்டடு ப்ரோக்ராம். அது சிந்தனையில் தோன்றியதெல்லாம் பேச முடியாது. அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் சிப்பு, அந்த சிப்பின் படி ஒரு ரொபோட்டிக் இன்னைக்கு ஒரு ஏஐ என்ன பண்ணுமோ அதை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பண்ணுவார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர் திமுகவை பொறுத்த அளவுக்கு, அவ்வளோதானே தவிர்த்து அவர் இப்போ திமுகவில் ஏதாவது கொள்கை ரீதியாக முடிவெடுக்கிறதோ இல்லை ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாரா? அரசியலில் எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் எல்லாம் அந்த தரத்தில் தான் அவர்கள் எல்லாத்தையுமே திமுக கையாளும். எல்லா கட்சிகளும் இப்போ டார்கெட் பண்ணுறாங்களே, பாஜக ஆகட்டும். ஆமாம், பதட்டம் யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு திமுக பிரச்சனை இல்லை, எல்லா கட்சியும் 2 பேருமே கள்ள கூட்டணிகள் தான். இங்கே பாருங்க, பாஜக திமுக அண்ணா திமுக எல்லாமே ஒரே ஆளுங்க தான், அதில் மாற்றமெல்லாம் கிடையாது. இல்லை, எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ணும்போது விஜயை வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரி ஆகுது. ஏன்னா ஒட்டுமொத்த போர்ஸ் இவங்க. அப்போ ஏன் ஒரு ஆளை இத்தனை பேர் எதிர்க்கணுன்ற கட்டமைப்பை நீங்கள் பாருங்க, உங்களுடைய பார்வையை கொஞ்சம் மாற்றுங்க. அதாவது திமுக எதிர்க்குதுன்னா அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு, பாஜக எதிர்க்குதுன்னா கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு.
அப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறாருன்னா அப்போ இவர் யாருன்னு கேட்குறாரு. இல்லை விஜயகாந்தை ஓரங்கட்டிருந்து கூட இந்த மாதிரியான எல்லா கட்சியிலும் ஒன்றிணைஞ்சு பண்ண பாலிடிக்ஸ் கூட ஒரு காரணமும் சொல்கிறாங்களே, அப்படி கூட ஒரு அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு அப்பேற்பட்ட இடத்துல இந்த நாட்டினுடைய முதல்வரா இல்லை, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இல்லை, என்ன இங்கே இப்போ பிரதமராக இல்லை, ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்குமே சாமானிய மக்கள் வண்டி கட்டிக்கிட்டு வந்து பார்த்துட்டு போகிற ஒரு அடக்க ஸ்தலமாக சமாதியாக இன்னைக்கு இருக்குதுன்னா அவர் அண்ணன் விஜயகாந்தனுடைய சமாதி. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். இல்லை அதை தான் சொல்கிறேன். பேர்பட்டவரை கொன்று புதைச்சிட்டு தான் நீங்கள் மனிதத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. மனிதத்தை எப்போ தேட போகிறீங்க? அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புல தான் நீங்கள் இவ்வளோ கொண்டாட்டங்கள் இருக்குது. அவர் மக்களை இப்படி பார்த்துருக்கிறாரு, மக்கள் இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டங்களை கொண்டாடி இருக்கிறாங்கன்னு. விஜயகாந்த் அவர்கள் வரும்போது மக்கள் புறக்கணிக்கல, ஒரு இது உங்களை ஓட விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரியான தலைவர்களை ஒரு 15 வருஷம் மறந்துடுவாங்க. வரலாறு அப்படியான விஷயங்கள் அனுபவங்களை தான் கொடுத்துட்டு இருக்கு. இல்ல மறைக்கப்பட்ட ஒரு இடத்துலயுமே அதிகாரம் எல்லாம் போயிடுவோட அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. இருக்கும்போது மறக்கடிக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு வரிசையில இருக்கிறார். அது ஒத்துக்கிறீங்க? இல்லை, அப்படிப்பட்டவர் தான் அவர். அதே போல ஒரு கட்டமைப்பை தான் நீங்கள் உருவாக்குறீங்க, உருவாக்கந்தான் செய்கிறீங்களே தவிர்த்து இயற்கையாக அங்கே இல்லை. இங்கே இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் வாங்க போவோம் பொதுவெளிக்கு, எல்லா இடங்கள்லையும் கேமராக்களை போடுங்க. வரக்கூடிய வெகுஜன மக்கள் பொதுஜன மக்கள்கிட்ட நம்ம கேட்போம் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓப்பனாக இன்னைக்கு சொல்கிறது அண்ணன் ஒரு காலகட்டத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க. இல்லை, ஊடகங்கள் பெரிதானதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். சொல்கிறதுக்கான காரணம் ஊடகங்கள் பெரிதாக இருக்குது. இல்லை, ஊடகங்கள் பெரிதாக இருக்குது. ஒவ்வொருத்தர் கையிலையும் இன்னைக்கு ஊடகங்கள் வந்துருச்சு இல்லைங்களா? அதை இன்னைக்கு மறுத்துடுச்சு. ஒரு 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 இன்னைக்கு ஒரு தனியார் ஒரு தொலைக்காட்சியாக இருந்தால் அந்த செய்திகள் போய் அதை எடிட் செய்யப்பட்டு அதுக்கான ஒப்புதல் வாங்கி தான் அதை ஒளிபரப்பு செய்ய முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை. உங்களை போன எத்தனையோ சேனல்கள் நேரடியாக எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க களத்தில். இருக்கக்கூடிய தம்பிங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்ஃபோன் மூலயமா இருக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸுன்ற ஒன்று நேரடியாக களத்தில் இருந்து காட்ட முடியுது. அதுக்கு முன்னாடி எந்த செய்திகளையும் பிரேக்கிங்காவோ நீங்கள் லைவாவோலாம் போட முடியாது. எத்தனை நிகழ்வு அது இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ லைவ் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க? தெரியாது யாருக்குமே. அது பதிவு பண்ணி தான் கொண்டு வந்து நீங்கள் டெலிவரி பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லை. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்ததனுடைய வலிமை தான் இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்களுடைய எழுச்சியும் மாநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றமும் தமிழக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கத்தையும் இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக மாற்றிருக்குன்னு சொல்கிறேன். இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, அடுத்தது விஜயோட பயணங்கள் எப்படி இருக்கு? ஏன்னா மதுரையில் பயணிக்க போகிறதா சொல்கிறாங்க, நடைப்பயணம் போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் அது நிஜம்தானா இல்லை உங்களுக்கு? 1000% உண்மைதான். பிரச்சார வாகனமும் ரெடி ஆகிடுச்சு. தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாரு. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மாத காலத்தையும் தாண்டி அவருடைய சுற்றுப்பயணம் அறிக்கை ரெடியாகிக்கிட்டு இருக்கு. எங்கே போகிறோம், எந்த தொகுதியில், எல்லா பிரச்சனையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் எடுத்து மக்கள் மத்தியில் பேச போகிறாரு. மக்களை எங்கே சந்திக்க போகிறாரு, அவர் தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை தான், நீங்கள் விமர்சனங்களை தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி அவர் போக போகிறது எல்லாமே உங்களுக்கு பயத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி போக ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒவ்வொரு நாளும் தலைப்புச் செய்திகள், பிரேக்கிங் நியூஸு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஊடகங்களில் கூட ஒரு சமீபத்தில் ஒரு முக்கிய ஊடகவியலாளர் வந்து ஒரு குறிப்பு எழுதியிருந்தார். அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, இப்போது டிவிகே மாநாடு இருக்குல்ல, அந்த டிஆர்பின்னு சொல்லுவாங்கள்ல, இவர் மாநாடு முடிஞ்சோடனே இந்தியா அளவில் மிகவும் அதிகம் பார்க்கப்பட்ட பார்வையாளராக இது இருக்குது. ஆமாம், அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லை. எல்லா இடங்கள்லையுமே நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு நடத்துது, யாரோ ஒரு கட்சி, அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டோ ஏதோ ஒரு மாநாடு நடத்துதுன்னா மக்கள் யாரும் அதை பெருசாக பார்க்க மாட்டாங்க. கட்சிக்காரங்க கொண்டாடுவாங்க, பார்ப்பாங்க. இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக மக்கள் வந்து அங்கே வந்து அடிக்கல் நட்டுறாங்க, பந்தக்கால் நடுறாங்க. அதை தொடர்ச்சியாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. போகக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 1 மாத காலமாக அங்கேயே போய் 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 பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாநாடு துவங்குறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே குடும்பமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. நிற்கிறது இருக்கட்டும். ஆனால் இந்த விவாதங்கள் 100 பக்கம் என்ன கட்டமைக்க போகுதுன்னா, முன்னாடி வச்ச கேள்விக்கு போய்க்கிறது இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, சிரஞ்சீவி ஒப்பிடுறாங்க. இந்த மாதிரியான பாப்புலாரிட்டி சிரஞ்சீவி இருந்துச்சு, அது ஒரு காலகட்டத்தில் கரைஞ்சி போச்சு. ஏன்னா இப்போ அவருக்கு வந்து ஒரு மதுரை பயணிக்க போகிறாருன்னா கேரவன் ரெடி, இந்த மாதிரியான ஊடகங்கள் ரீதியாக பூதாகரமாக்குறத தவிர சாதாரண ஒரு எளிய மக்கள்கிட்ட என்ன அவர் போகல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
அப்படி ஒரு பார்வை ஏன் அது பயப்படுறீங்க? அது உண்மை ஏன் பயப்படுறீங்க? ம். போகலை, வந்த கூட்டம் ஓட்டாக மாறாது, விக்கிரவாண்டியை விட கூட்டம் குறைவு, நீங்கள் எதுவும் பேசலை, தீர்மானங்கள் வாசிக்கலை, நீங்கள் வந்து இப்போ அந்த பிரச்சனையை பேசலை, இந்த பிரச்சனையை பேசலை, திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது, ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு ஏன் பயம்? அச்சம் ஏன்? யதார்த்தங்களை சொல்லும் போது கூட இல்ல, ஆவேக தரப்புல இருந்து பயன்ற மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்றீங்களோ? அப்படி இல்ல ஒரு கேள்வி யதார்த்தங்களே கிடையாது. உங்களுடைய பயத்தை தான் இப்படி வெளிப்படுத்துறீங்கன்னு சொல்றேன். இருக்கக்கூடிய கூட்டணிகள் மூலியமா உங்களுடைய பயத்தினுடைய வெளிப்பாடை தான் நீங்க இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறீங்கன்னு சொல்றேன். இல்ல பொதுவா எல்லாத்துக்கும் பயம்னா ஏதாவது முக்கியமான பத்திரிகையாளர் கல நிபுணர்கள் எங்க 50 60 ஆண்டு காலமா நீங்க இங்க இந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்கீங்க, இந்த களத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. 80 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் நீங்க இங்க மிகப்பெரிய ஒரு கட்சியா நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. 54 ஆண்டுகள் இன்னைக்கு அதிமுக உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு பயம் வராதா? ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்க போறாருன்னா உங்களுக்கு அந்த பயம் ஏற்படாதா? நீங்க தான் சொல்றீங்க நாங்க தான் வரப்போறோம், மக்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்கன்னா ஏன் பயப்படுறீங்க? மக்கள் உங்க பக்கம் தான் இருக்கிறாங்கன்னா நீங்க எந்த பயணமும் தேவையில்லையே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம், ஓரணியில் தமிழ்நாடு ஒரு பயணம், உங்களுடன் ஸ்டாலின் பயணம் எல்லாம் வைகை ஆத்துல மிதந்துகிட்டு இருக்கு. மிதக்குதா இல்லையா? அப்போ மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் இப்பவும் சொல்றேன், அதை காட்டியதும் ஊடகம் தான். அப்போ உங்களுக்கு இங்க செல்வாக்குகள் இல்லை. இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பு மக்களவை தேர்தல் நல்லா புரிஞ்சு, இந்தியா ஒட்டுடையனுடைய கருத்து கணிப்பு மக்களவை தேர்தலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுன்றதையும் போட்டிருக்காங்கல்ல. அதுல திமுகவுக்கு தான் அது மக்கள் அதை ஜெயிச்சிருச்சே. அதே கருத்து கணிப்பை இப்போ நீங்க போடுறீங்கன்னா நான் என்ன கேட்குறேன், அதுவும் ரைட்டு. அதுல என்ன சொல்லியிருக்கு, ஒரு தொகுதி கூட விஜய் வரமாட்டாருன்னு போட்டிருக்குது. அப்பதான் அவர் தான் சொல்லிட்டாரு நான் இந்த இதுல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலைன்னு. அப்ப எப்படி ஜெயிக்க முடியும்? இது என்ன கருத்து கணிப்புன்னு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி பல ஊடகங்கள் கருத்து கணிப்பை எடுத்து சொல்லிச்சு, இவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்க நிகழ்த்துவாருன்னு சொல்லி. ஓட்டர்ஸ் மட்டும் அந்த கருத்து கணிப்பு மட்டும் தான் சொல்லியிருக்கே தவிர மற்ற ஊடகங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. இல்லை, நான் அதையுமே நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஓட்டர்ஸே வச்சுப்போம். ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்குங்க. அவர் தான் முதல்வராக மாற போறாரு, மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போறாரு. அதாவது உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2026 சிறப்பான சம்பவத்தை பண்ணுறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எது எனக்கு வேணுன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன், மக்கள் வேணுன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுகளெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுன்றத. கடந்த காலங்களில் திமுக கிட்ட காசு இல்லையா? கொடுத்த அந்த 10 ஆண்டுகள் ஏன் ஜெயிக்கலை? அதிமுக கிட்ட இன்னைக்கு இப்போ இல்லாத பணமா? கொடுத்துருந்தா ஏன் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாமே கொடுத்தீங்க, யாரும் கொடுக்காமலாம் இல்லை. இந்த தேர்தலில் எல்லா அரசியல் ஆய்வாளர்களுமே சொல்கிறாங்க, எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்கு, எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத ஒத்துக்கிறீங்கல்ல? ஆனால் சொந்த காசு போட்டு சாப்பிட்றதுக்கும், சொந்த காசு போட்டு போஸ்டர் அடிக்கிறதுக்கும், சொந்த காசு போட்டு பேனர் வைக்கிறதுக்கும், சொந்த காசு போட்டு கொடி நடுறதுக்கும், சொந்த காசில் வண்டி பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் இன்னைக்கு இருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இல்லை, நீங்களே அப்படி விவாதத்தை முன்வச்சா கூட அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு நீங்களும் அந்த நிலைமை தள்ளப்படலான்ற மாதிரி கேள்விகளை எழுப்பப்படுது. எந்த இடத்துக்கு காசு கொடுத்து ஆளை கூட்டணுன்ற எந்த அவசியமுமே இல்லை. இங்கே வரத்துக்கு மக்கள் இப்போ ஒரு இடத்துல நிலையிலிருந்து ஒரு ஸ்டாரா பார்க்கும்போது அப்படி இருக்கலாம். இல்லை, நான் திரும்ப நீங்க பார்க்கணும்ல, நீங்க உங்களுக்கு தேவை போறதுக்கு கூட்டம் தானே கேட்டீங்க. ஸ்டாரா இருந்தாலும் அங்க கூட்டம் வரும்ல, ஏன் காசு கொடுத்து கூட்டணும்? உங்க விவாதத்தையே நான் எடுத்துக்கிறேன், உங்க கேள்வியே இதை விவாதமா எடுத்துப்போம். அவர் ஸ்டாரா பார்க்கறதுக்கு கூட்டம் வரும்ன்றீங்களே, ஏன் கூட்டத்தை கூட்டணும்? எதுக்கு காசு செலவு பண்ணணும்? உங்க பார்வைக்கே வரேன். அவர் அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் பார்க்கல, நடிகராக பார்க்குறீங்க, நடிகரை பார்க்க கூட்டம் வருதுன்னா நடிகரை பார்த்த கூட்டம் போயிட போகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வரக்கூடிய ஒவ்வொருத்தன் தன்னுடைய உணர்வு பூர்வமாக வந்து நிற்கிறான். அதுதான் உங்களுக்கான அச்சத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறேன். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பண்ணிட்டு மற்றொரு பகுதி சந்திப்பு. வாழ்த்துக்கள்.